நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் நினைக்கிறா அடுத்த வாரம் நடைபெற்ற ராவில் என்னென்ன நடந்துச்சு. அடுத்த வாரம் கிறிஸ்மஸ்க்காக ராவை நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த ராவில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக என்ன நடந்துருக்கீங்க, ட்ரீம் மேக்கர் வந்து பேசுவார். வந்து பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் செமிசைன் வந்து பேசுவார். செமிசைனை வந்து பேச ஆரம்பிச்சோடனே ட்ரீம் மேக்கர் செமிசைனுக்கு ஒரு கான்ட்ரவர்சியை அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல வந்து ட்ரீம் மேக்கர் அடித்தோடனே செமிசைனுக்கு அடி வாங்கிடுவார். அடி வாங்கினே செமிசைனை காப்பாற்றுறதுக்காக யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஜே யூசோ ரிட்டன் வந்திருக்காரு. ஜே யூசோ ரிட்டன் வந்தது மட்டும் இல்லாமல் ஜே யூசோவும் செமிசைனும் இந்த ட்ரீம் மேக்கர் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. ரா ஆரம்பிச்ச செக்மெண்ட்டே வேற லெவல் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் ராவில் நீங்கள் பார்ப்பீங்க. இது அஃபிஷியலாக நடந்து முடிஞ்சிருச்சு, லைவ் கிடையாது. அடுத்த வாரம் டிவியில் லைவ்னு போட்டு ஏமாற்றுவாங்க. அதுக்கப்புறம் உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டில் நடந்துச்சு. அந்த டோர்னமெண்ட்டில் ஐஎஸ்கை வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணி இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் குவாலிஃபை ஆகிடுவாங்க. இந்த மூமெண்ட் நடந்துச்சு. அடுத்தது டாமினிக் மிஸ்ட்ரியோவுக்கும் டேமியன் பெஸ்ட்டுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ஃபின்பாலர் உள்ள வந்துடுவார். ஃபின்பாலர் உள்ள வந்து டாமினிக் மிஸ்ட்ரியோவுக்கு சப்போர்ட்டாக டேமியன் பெஸ்ட் அட்டாக் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பெல் அடிச்சு மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டேமியன் பெஸ்ட் ரெண்டு பேருமே சமாளிச்சிட்டு இருந்த நேரத்தில் மற்ற ஜட்ஜ்மெண்ட் மெம்பரான கர்லிட்டோ அதுக்கப்புறம் வந்து ஜேடி மேக்மன் ஜேடியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருப்பார். அது சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. எல்லாருமே உள்ள வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களையும் சமாளிச்சிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து டேமியன் பெஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா அங்கே இருந்து வைக்கிங் ரைடர்ஸ் மியூசிக் வரும். வைக்கிங் ரைடர்ஸ் மியூசிக் வந்து வைக்கிங் ரைடர்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேவை பொழந்து எடுப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேவை பொழந்து எடுத்துட்டு டேமியன் பெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டேமியன் பெஸ்ட்டுக்கும் வைக்கிங் ரைடர்ஸும் புதுசாக ஒரு டீமாக உருவாகி இருக்கிறாங்க. இந்த ராவுக்கு மட்டும்தான் இது வந்து புதிய டீமாக இவங்க ரெண்டு பேரும் ஜாயினாக தான் இருப்பாங்க அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த ராவுக்கு மட்டும்தான் இந்த மூமெண்ட் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டதுனால நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு பரபரப்பாக நம்மளை வச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் லூமிஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸுக்கு போன வாரமே ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் நடந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்ச்சுக்கு இடையில ஏஓபியும் கேரிங் டீமும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டெக்ஸ்டர் லூமிஸை. அதை பார்த்துக்கிட்டு இருந்தது லைட் ஆஃப் ஆகி அந்த இடத்துல வேட் ஃபேமிலியோட மற்ற மெம்பர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல ஏஓபிக்கும் கேரிங் கேஷ் அண்ட் இவங்க டீமுக்கும் ஒரு பயங்கரமான வார் மாதிரி நடக்கும். இது மட்டும் இல்லாமல் நியூடேயோட ஹீல் ப்ரொமோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. நியூடே வந்து இந்த வாரம் ராவில் ராவில் இந்த வாரமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அரிக் டவுசாவுக்கும் அதுக்கப்புறம் சாட் கேபிளுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து சாட் கேபிள் தன்னோட சப்மிஷன் மூவ் மேலே அரிக் டவுசாவை ஜெயிச்சிருவார். இந்த ஃபியூடு இப்போ போயிட்டு இருக்கு, ரெண்டு டீமுக்கும் போக போகுது. அதுக்கப்புறம் வந்து மெயின் ஈவெண்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரா ஓப்பனிங்கில் வந்து நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக ட்ரீம் மேக்கருக்கு செமிசைனுக்கு ஒரு ரீமேட்ச் நடக்கும். அந்த ரீமேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக வைப்பாங்க. அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு ரீமேட்ச்னு சொல்லி வைப்பாங்க. இந்த வர ராவோட மெயின் ஈவெண்ட்ல அந்த மேட்ச்ல வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இந்த மேட்ச்ல வந்து ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மேக்கர் அஷ்வல் எப்பொழுதும் போலவே வந்து வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பிளட் லைன் வருவாங்க. பிளட் லைன் வந்தோடனே ட்ரீம் மேக்கர் இறங்கி போயிடுவார். பிளட் லைன் வந்தோடனே ட்ரீம் மேக்கர் இறங்கி போனோடனே செமிசைன் கிடப்பாரு. செமிசைனை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செமிசைன் அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் டக்குன்னு பார்த்தா செமிசைனுக்கு ஹெல்ப் பண்ண பிளட் லைன் எகென்ஸ்டா ஜே யூசோ வருவார். ஜே யூசோ வந்து எல்லாருமே தெரிவிக்கணும். ஜே யூசோவை அட்டாக் பண்ணுவாங்க. ஜே யூசோவை அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜேக்கப் ஃபேக்ட் வந்து அந்த ரன்னிங் கார்னர் வச்சு அடிக்கிற மூவை போடுவார். அந்த மூவை போட போகிற நேரத்தில் ஜெய்ஸ் எஸ்கே போய் மீண்டும் எல்லாருமே அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் செமிசைனும் வந்து ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஒட்டுமொத்த பிளட் லைனும் வந்து இவங்களை அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவாங்க. இந்த வாரம் ராவில் மெயின் ஈவெண்ட்டாக இதுதான் நடந்துச்சு. மெயின் ஈவெண்ட்டில் பிளட் லைனால் அடிக்கப்பட்டு ஓஜி பிளட் லைன் மெம்பர்ஸ் கீழே விழுந்து கிடந்தாங்க. அதை பிளட் லைன் மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. இதுதான் இந்த வாரத்தோட ராவோட முக்கியமான செக்மெண்ட்டாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வரும் வாரம் இதுதான் நடக்க போகுது. அதை தான் இந்த வாரம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால வரும் வாரம் நீங்கள் டிவியில் பார்த்தாலும் பார்க்கலாம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.